நம்ம பாலையா காரு ஒரு கெட்டப்ல வந்தாலே நமக்கு செம்ம கண்டென்ட் கிடைக்கும். இந்த படத்துல இவரு 1 இல்ல 2 இல்ல 3 கெட்டப்ல வராரு. நம்ம பாலையாவோட பையன் அதுவும் பாலையா, அவரோட பையன் அதுவும் பாலையா. எத்தனை பாலையாடா? அதான் சொன்னேனே 3. அப்படியே படத்தோட பேர் என்னன்னு கேளுங்களேன். ஆதிநாயக்குடுங்க. என்னம்மா சொன்ன? ஆதிநாயக்குடு. ஆதிநாயக்கடுன்னா கேப்டன், கேப்டன்னா நம்ம விஜயகாந்த் சார். ஆனா இதுல பாலையா நடிச்சிருக்காரு. டேய் ஒரு நிமிஷம் இன்ட்ரோ ஓட்டாம வீடியோக்குள்ள போக மாட்டியா? போடா வீடியோக்குள்ள. என்னடா லுக்கு? போடா. படம் ஆரம்பிச்சதும் பாலையா துப்பாக்கியால் தாக்கப்படுகிறார். ஏய் சந்தோஷப்படாதீங்க, பிளாஷ்பேக்ல அவர் வருவாரு. 15 வருஷம் கழிச்சு சென்ட்ரல் ஜெயில ஒருத்தனை சங்கிலியை கட்டி இழுத்துட்டு போறாங்க. என்னடா சலார்ல கட்டின சங்கிலியோட யூஸ்லெஸ்ஸா இருக்குது இந்த சங்கிலி. எதுக்குமே இவனுக்கு இந்த சங்கிலி? கல்ட் மேன். ஏய் நான் ஒன்னும் அந்த மாதிரி கிடையாது, சங்கிலி மட்டும் கல்ட் மேன். நீ ராமகிருஷ்ண பிரசாத்தை கொல்றதுக்காக எத்தனையோ தடவை ஜெயில இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிருக்க, அப்படிதானே? இப்போ அவனை கொல்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு உனக்கு. உடனே சங்கிலி எடுத்து சலார்னு பக்கத்துல இருந்தவன ஒரு போடு போட்டு, ஏன்டா ராமகிருஷ்ண பிரசாத்தோட ஆளிய பக்கத்துல வச்சுக்கிட்டு அவனை கொல்றதுக்கே பிளான் போட்டுட்டு இருக்கீங்களாடா மக்கட்டீங்களா? ஒரு நிமிஷம் நில்றா. ராமகிருஷ்ணனோட மருமக வைசாக்கு போறா, அந்த இடத்துல முடிச்சிடலாம். சம்பந்தமே இல்லாம மும்பையை காட்டுறாங்க. மும்பையில ஒருத்தன் ஆக்ரோஷமா ஒரு பொண்ணை அலக்களிக்கிறான். அது நம்ம பாலையா தானே? இல்ல அவரு ரேப்லாம் பண்ணக்கூடாதுன்னு சப்போர்ட்டுக்கு வருவாரு. என்னடா இது ஆச்சரியமா இருக்குது. அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமேனா போட்டனா பொளந்துற. டேய் அவர் சென்ட்ரல் மினிஸ்டரோட பையங்க, அவர்தான் அலக்களிச்சாருன்னு சொல்லக்கூடாது. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட அப்பாவியை கூப்பிட்டு என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு பிரஸ்ல சொல்ல போன்னு மிரட்டுறாங்க. அந்த இடத்துல வைக்கிறாங்க நம்ம பாலையா காரோட என்ட்ரிய. பாத்துக்கிட்டு தான்டா இருக்க. நம்ம பாலையா காரு போயிட்டு உங்க பையன் தான் ரேப் பண்ணான்னு சொல்லி ஒத்துக்கங்க மினிஸ்டர் சார்னு மிரட்டுறாரு. மசீல அவன் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்ன பண்றாரு? கிச்சன்ல போய் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி கொண்டு வந்து அவன் மூஞ்சிலே ஊத்திடுறாரு. அதுக்கப்புறம் என் பையன் தான் அந்த பிள்ளை ரேப் பண்ணாம நினைச்சிருங்கன்னு ஒத்துக்கிறாரு. இல்ல படம் தான் இருந்தாலும் மனசு உறுத்துலையா? பக்கத்திலே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு அடடே எவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க, அவங்க அப்பா அம்மா கொடுத்து வச்சவங்களா இருக்குன்னு சொல்லிட்டு வரான். நாம பேசிட்டு இருக்கும் போது ஏன்டா எங்க அப்பா அம்மா இழுக்கிறன்னு அவரு சொல்றாரு. அவங்க அப்பா அம்மா மேல ஒரே கோவமா இருக்காராம். உடனே அவன் போனுக்கு ஒரு மெசேஜ், தீப்தி வைசாக்கு வரா, அவளை லாக் பண்ணி ராமகிருஷ்ணாவை கொல்லணும் அப்படின்னு. அதாவது வந்துட்டு நம்ம ஹீரோவை இவனுங்க ஒரு அசாசினா வளர்த்திட்டு வரானுங்க. இவன் வீட்டுக்கு ஓடி கிடுக்கிடுன்னு வந்து போனை போட்டு, அண்ணா அவங்க பிளான் எல்லாம் ஓகே, ஆனா இவன் கொல்றதுக்கு முன்னாடி நல்லவங்களா கெட்டவங்களான்னு விசாரிக்கிறானா, அவங்க அப்பனை தான் கொல்ல போறேன்னு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம பாலையா நிக்கிறாரு. அப்புறம் நம்ம பாலையா சும்மா லுக் விட்டது மட்டும்தான், அவர் எதுவும் வாயை திறந்து கூட பேசல. அம்மாடி காம பார்வையாளருக்கு. அப்புறம் அவனே உங்க அப்பா ரொம்ப நல்லவர் வல்லவர், நாங்க தான் உன்ன கிரிமினலா வளர்த்திட்டு இருக்கிறோம், தீப்தி ஊருக்கு வராப்பா, அவளை லாக் பண்ணி உங்க அப்பனை கொல்றது தான்ப்பா பிளானு. இதை நான் சொன்னாலும் நீ கொன்றுவ, சொல்லலனாலும் கொன்றுவ, அதனால நானே போய் செத்து போயிடுறேன். அவனே விழுந்து செத்து போயிடுறான். அடே மஞ்சமாக்கான், அவன் முதல்ல நீ ஃபோன் பேசிட்டு இருந்தது என்னன்னே கேட்கல. பார்த்த ஒரு பார்வையிலே பயந்து போய் எல்லா உண்மையும் கேட்டான். ஐயா நீங்க பிளான் எல்லாம் நல்லா தான் போடுறீங்க, ஆனா ஆளுங்க தான் சரியில்லை பாருங்க, பார்த்ததுக்கே அப்ரூவ் ஆயிட்டான். ரெண்டுலயும் ஒரே ஆக்டர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை இதை ஸ்பூஃபா வச்சுதான் அதை எடுத்துருப்பாரோ நம்ம சுந்தர் சி மாம்சு. ஐயா இந்த துடுப்பு மூக்கனை வச்ச இடுப்பு கீழ வச்சீங்க, நீங்க ஐடியா எல்லாம் நல்லா தான் பண்றீங்க, ஆனா ஆளுங்க தான் ரொம்ப வீக்கா இருக்கானுங்க பாருங்க, அடிக்காம அப்ரூவ் ஆயிட்டான். இப்பதான் நம்ம ஹீரோயினோட என்ட்ரி. ஹீரோயின் என்ன பண்றாங்க, ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ஓடி வராங்க. அது என்னடா எப்ப பார்த்தாலும் எந்த படத்துல பார்த்தாலும் ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ஓடி வருது, பிளாட்ஃபார்முக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தா குறைஞ்சு போயிருவீங்களா? இதை பார்த்துட்டு நானும் ட்ரெயின்ல ஓடி போய் தான் ஏறுவேன்லாம் ஏறப்படாது. தவறி கீழே விழுந்தீங்கன்னா தண்டவாளத்துல தலசிக்கு தனியா போயிருந்தம்பே. என்ன நான் பேசிட்டு இருக்கேன், லுக்கு வேற எங்கேயோ போகுது. எப்படியா நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்து ட்ரெயினுக்குள்ள ஏத்திடுறாரு. బుడ్డా వెంగళ రెడ్డి, సమరసింహారెడ్డి, భరత్ సింహారెడ్డి, నరసింహనాయుడు, ఇంద్రసేనారెడ్డి, ఈ పేర్లు ఎప్పుడైనా విన్నారా? என்னம்மா நீ அவர் நடிச்ச படம் பேரெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன்னா, நடிச்சதே அவர் தானே. எங்க மாமா யாருன்னு தெரியுமா? பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறவன் பார்க்க அவங்க மாமா மாதிரி தான் இருக்கிறானே தெரியல, இதெல்லாம் மாமா யாருன்னு தெரியுமான்னு கேக்குது. నా బ్యాక్గ్రౌండ్ వింటారా? కొత్తపేట రౌడీ, బజార్ రౌడీ, 2 టౌన్ రౌడీ, అసెంబ్లీ రౌడీ. ஸ்டாப், நீ ரவுடி அவ்வளோதானே, விடு. என்னை பற்றி தெரியுமா? நான் ஒரு சொடக்கு போட்டதும் ஜன்னலில் டிவி ஆயிடுச்சு. அது எப்படா ஜன்னலில் டிவி ஓடுது? அதான்ப்பா எனக்கும் புரியல, ஜன்னலில் எப்படி டிவி ஓடுது?
அப்படியே போட்டனா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. அட இது கூட விடுங்க, அந்த டிவியில் லவ் சாங்லாம் ஓடுது. படம் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு, பாட்டி எங்கடான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், இதோ வந்துருச்சு. இப்போ நார்மலான பாலையா படம்னா 2 ஹீரோயின் இருக்கும், 2 ஹீரோயினை சேர்ந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். அப்படி வச்சா கதையே கந்தலாயிரும் அப்படிங்கிறதுனால கனவுல போய் ஆடிட்டு வந்திருக்காரு. ஆடு கட்டிக்கிட்டு இருக்கேன். நதியே அடி நைல் நதியே. அப்புறம் இறங்க வேண்டிய இடம் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, நான் வந்துட்டு உங்கள் மேரேஜுக்கு வரட்டுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சம்மந்தமே இல்லாமல் நேற்று ராத்திரி கம்ஃபர்டபுளாக இருந்துச்சான்னு கேட்குறாரு. சம்மந்தம் இருக்கே இருக்கே இருக்கே, அவர் இவ்வளோ நேரம் விட்டதெல்லாம் விடான்ச்சுன்னு சொல்லிட்டு போறாரே. நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்கிறப்ப அவங்கள கடத்துறதுக்கு பின்னாடியே காரில் வரானுங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ வந்து விட்டாரு பாருங்க, காரு கவுந்துருச்சு. அப்புறம் என்ன, கவுந்த காரை நேரு நிமித்தி மறுபடி சேசிங்க தான். ரெண்டு கட்ட வரல அப்படியே பூஸ் பண்ணி கிருட்டு 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 கிருட்டுன்னு போய் விட்டே மாற நடு முதல்ல ஒரு மிதி ஜக்குன்னு விளையிட்டா. என்ன பொறுத்த வரைக்கும் உன் எல்லா ஜம்புக்கும் மிஸ் ஆகி போனா பாரு, அவன் தான் கிரேட். அந்த இடத்துல இருந்து ஒரு காரு லேக்கில் வந்து விழுது. அந்த இடத்துல நம்ம பிரம்மானந்தா மீன் பிடிச்சிட்டு இருக்காப்ல. ஐயோ சார், இது நேற்று பேஞ்ச மலையில வந்த குட்டை சார், இதெல்லாம் மீன் கிடைக்காது சார், எங்க இருந்துப்பா வரேன்னு நம்ம பிரம்மானந்தா கேட்க, நான் மார்ஸ்ல இருந்து வரங்கிறாரு நம்ம பாலையா. நம்ம ஹீரோயின் இருந்துகிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட, நான் ட்ரெயினில் பார்த்தவன் தான் என் அங்கிளோட சன்னா இருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க. சரி, அதுதான் உங்க அங்கிளோட சன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவருக்கு ஒரு புல்லட் மார்க் இருக்கும், எந்த இடத்துல இருக்கும்? எக்ஸாக்ட்గా அட கன்றாவியே. நம்ம பாலையாவும் ஹீரோயினை சேவ் பண்றதுக்காக அவங்க கூடயே வந்து போய் சொல்லி தங்குறாரு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் ஹீரோவோட டிக்கியில இருக்கிற தளம்ப பார்த்தே ஆகணும்னு வெறிகொண்டு இருக்கிறாங்க. ஹீரோ குளிக்க போக, இந்த பாத்ரூம்ல டேப் வேலை செய்யாதே, நீங்க அந்த பாத்ரூம்ல போய் குளிங்க. எந்த ஊர் பாத்ரூம்லடா இப்படி ஓட்ட வச்சிருக்கிறாங்க? என்னத்தையோ பார்த்த ஹீரோயின் முதல்ல ஆச்சரியப்படுறாங்க, அப்புறம் சந்தோஷப்படுறாங்க, அப்படியே போய் குளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டாப் அப்படியே அவங்க பாட்டுக்கும் போயிட்டாங்க. அதானே பாட்டு முடிஞ்ச வேட்டி தான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு, என்னத்தடி பார்த்த? அது பின்னாடி பார்க்கல, முன்னாடி பார்த்துட்டேங்கிறாங்க. எங்கேயாச்சும் மசூதியில போய் மந்திரி, நீ எல்லாம் ஒரு பொம்பளை. இப்படியே அந்த ஸ்காரை பார்க்கலான்னு ரொம்ப தடவை ட்ரை பண்றாங்க. நீ ஸ்காரை பார்க்கலன்னா என்னம்மா, வேற பார்த்துட்டல, விட்டுட்டு போவேன். ஹீரோவுக்கு ஒரு லேகியத்தை கொடுத்து ஹீரோவை மயக்கமடைய வச்சு பார்த்துடுறாங்க. ஏய், என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? ஸ்கார் இருக்கு, ஸ்கார் இருக்கு. உடனே மறுபடியும் ஒரு பாட்டுக்கு போயிடுறாங்க. என்னையா என்னையா இது, முன்னாடி பார்த்தாலும் பாட்டு, பின்னாடி பார்த்தாலும் பாட்டு. அப்புறம் தான் நம்ம அப்பா பாலையாவை காட்டுறாங்க. அவரு போய் அப்பாவோட நினைவு நாள் அன்னைக்கு பிண்டத்தை கரைச்சிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் அவருக்கு ஃபோன் பண்ணி, வாங்க இந்த மாதிரி இன்டர்மிஷனுக்கு டைம் ஆகி போச்சு, வந்து 4 குத்து குத்திட்டு போங்கன்றான். நேரில் வரண்டாங்க கொத்தா போனை விடான்ட்டு கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் பார்த்தோமா ஹீரோயினை வேட்டையாட 4 வெட்டி பசங்க போயிட்டு இருக்கிறப்ப கண்ணாடியை பார்த்து கரெக்டா சுட்டு போடுறாரு நம்ம பாலையா. இப்படி அவங்க சண்டை போட்டு இருக்கிறப்ப அப்பா பாலையா இருந்துகிட்டு சர்ஃபிங் போட்டை எடுத்துட்டு வந்து வில்ல மேல விட்டு ஏத்துறாரு. அப்புறம் 2 பாலையாவும் பேசிக்கிறாங்க. தீப்தி எங்கடா? இதோ இங்கதான் இருக்காப்பா. அப்பான்னு சொன்னீங்கன்னா நாக்கா விட்டுருவேன்டா நாயே. மறுபடியும் வந்து ஃபேமிலியில சேரலான்னு பார்த்தா பிச்சு பிச்சு. இன்டர்மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பிரம்மானந்தா கிட்ட உட்காந்து, நான் ஒன்னும் ஏலியன்லாம் கிடையாது, நான் மார்ஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இங்க இருக்கிற தாடிக்கார பாலையா தான் என் அப்பன்னு, அதை கண்டுபிடிச்சி தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்புறம் நம்ம போலீஸ்கார் இருந்துகிட்டு ஏதோ செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம பாலையாகார் வந்து ஹீரோயிசம் கட்டுறாரு. நான் சொல்லின்னு இருக்கிற போக மாட்டேன்னு கன் எடுத்து நெத்தி பொட்டிலே வச்சுட்டாரு. அப்புறம் மினிஸ்டர் கால் பண்ணி, டே வெண்ண என்ன பண்ற, இங்க லைவ் போயிட்டு இருக்கு தெரியாதா அப்படிங்கிறாரு. அப்புறம் எல்லாரையும் மிரட்டிட்டு பாலையா கிளம்பிடுறாரு. பில்டப் கொடுக்கறதுக்காக சீன் வைக்கலாம், சீனுக்கு சீனு பில்டப் வைக்கலாமா? நம்ம பிரம்மானந்தா பாலையாவுக்கு கட்ட போட்டு கொண்டு வந்து வீட்டுல படுக்க வச்சிருக்காரு. அடடே என் பையன் உயிரோட தான் இருக்கானான்னு எல்லாம் பயங்கர ஷாக்கு. அந்த சமயத்துல நம்ம தாடி வச்ச பாலையா என்ட்ரி ஆகுறாரு. நல்லா பாரு, அவர் என்ட்ரி ஆகுறாரு. 8 கால வைக்க கூட இல்ல, கீழே வச்சுட்டாரு. அப்புறம் நம்ம பாலையாவுக்கு நினைவு திரும்புது. அம்மாவை பார்த்ததும் பாலையாவுக்கு வருது மகிழ்ச்சி, அப்பாவை பார்த்ததும் பாலையாவுக்கு வந்தது கோவம். நான் கோவமா கிளம்புறேங்க. கோபப்படாதீங்க. எல்லாரும் கெஞ்சி கதறினதுக்கு அப்புறமா, சரி நில்றா, வீட்டில் இருந்துட்டு போ, என் பிள்ளையா இல்லை என் மருமகளோட ஃப்ரெண்டா இருந்துட்டு போ. தம்பி, நீ இவ்வளவு கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் நான் கெஞ்சியே கேட்கலையே, இனி கேப்பேன்னு சொல்ல வந்தேன். நம்ம பாலையாவுக்கு பையன் மேல பாசமெல்லாம் இருக்கு, அதை காட்டாம வேஷம் போட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி வந்து சொல்றாங்க, உங்க அப்பா மேல நீ கோவமா இருக்குன்னு எனக்கு தெரியும்டா, உங்க தாத்தாவுக்கு உங்க அப்பாவை பிடிக்காது, அதனால தானே. என்னது, பாலையாவோட தாத்தாவுக்கும் அவர் அப்பாவை பிடிக்காதா? இப்ப நான் 2 பேர்கிட்ட ஒண்ணு கேட்க போறேன். உனக்கு உன் பையனை பிடிக்காது,
உனக்கு உன் பையனை பிடிக்காது, அப்புறம் என்ன கூந்தலுக்கிட்ட பெத்து போட்டு திரியிறீங்க, உங்க தாத்தாவுக்கு ஏன் உங்க அப்பாவை பிடிக்காதுன்னு தெரியுமான்னு ஒரு ஃபிளாஷ்பேக்கை சொல்றாங்க. அதாவது நம்ம அப்பா பாலையா காரு டீனேஜ் பிள்ளடுவா இருக்கிறப்ப, ஐயோ அந்த கதை வேற போர் அடிக்கும்பா, அவங்க அப்பனுக்கு பிடிக்காது அவ்வளவுதான், அதான் அவர் செஞ்ச ஒரு தியாகத்தினால பிடிக்காம போயிடும். செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு பாட்டே வரலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்ப ஹீரோயினா வந்து ஹீரோவை மூடேத்தி பாட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க. அதுவும் இந்த பாட்டுல தாராளமா ஆடி இருப்பாங்க நம்ம லட்சுமி ராய். பாட்டு முடிஞ்சதும் போலீஸ் படையெடுத்து வீட்டுக்கு வந்து பாலையாவோட தாத்தாவை கொன்னது பாலையா தான், ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் மேட்ச் ஆகுது, இவனை இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்கிறாங்க. என்னடா உங்க அப்பனை கொண்டது உன் பையன் தாங்கிறாங்க, பார்த்துட்டு நிக்கிற, பண்ணுடா ஏதாவது, என் புள்ளதாமா அப்பாவை கொன்னா. அது மட்டும் கிடையாது, நம்ம தாடி வச்ச பாலையா தான் கொல்ல சொன்னாரு, அப்பாவையே புள்ளைய வச்சு கொல்ல சொன்ன ஒரே பையன் நீயா தான் பார்ப்ப, வெளியில போ அயோக்கிய ராஸ்கல்னு 2 பேத்தையும் அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. அந்த சமயத்துல தான் வாய் கொணிச்சிட்டு இருந்த ஒரு கேரக்டர் பேச ஆரம்பிக்குது. என்ன நடந்துச்சுன்னு கதையை நான் சொல்றேன். நம்ம தாத்தா பாலையாக்காரு ஒரு பெரிய பொலிட்டீஷியன், அவர் கொல்றதுக்கு எதிர்கட்சிக்காரங்களாம் சுத்திட்டு இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் நம்ம தாடி பாலையா தான் கொண்டுட்டு இருக்காரு. அப்படி ஒரு சமயத்துல நம்ம தாடி பாலையாவோட பையனை நம்ம வில்லன் கடத்தி வச்சுக்கிட்டு, அவனுக்கு உன் புள்ள வேணுமா இல்ல டேடி வேணுமான்னு கேக்குறான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கொடுக்க చనిపోలేదు தப்பிపోయాడని చెప్పు. அவ்வளோ நல்லவர்ரா என் அண்ணன் தெரியுமா. இதெல்லாம் சொன்னவன் ஹீரோயினை பார்த்து, ஏமா நீ அனாதன்னு உனக்கு தெரியுமா, நீ அனாதன்னே தெரியாத மாதிரி உன்னை வளர்த்திருக்காமா அவன். இல்லை எனக்கு புரியல, அதான் இப்போ சொல்லிட்டல அந்த பிள்ளை அனாதன்னு. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. அப்பாவை யாரு கொண்டான்னு உங்களுக்கு தெரியுமா. அன்னைக்கு ஒரு நாள் ஜோரா மழை, ஒரு பையன் மலையில நினைஞ்சுக்கிட்டு நான் படிக்கணும்னு நின்றுட்டு இருந்தான். அவனை கூட்டிட்டு வந்து அப்பாட்ட விட்டேன். பேசிட்டே இருக்கும்போது சுட்டுட்டு ஓடிட்டான். அவனை பிடிக்கலான்னு ஓடி நானும் இப்படி மண்டையில் அடிபட்டு படுத்துட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அது நம்ம அண்ணன் புள்ள அப்படின்னு. இதெல்லாம் எனக்கும் தெரியாதுங்கத்த. அப்புறம் என்ன, வில்லனை கொண்டுட்டு படத்தை முடிச்சிட்டாங்க. அது இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்ல பாருங்க, அந்த இடத்துல மட்டும் கல்லு சொறி வச்சிருக்காங்க, முன்ன பின்ன சைட்ல எங்கேயுமே வேற கல்லு காணோம். அதை ஏதோ நம்ம பாலையாக பிடிங்கி சின்ன பசங்களாட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. என்ன என்ன இதெல்லாம் பாருங்கடா, காமெடியா இருக்கு. பார்த்துட்டு தான்டா இருக்கேன். நீயும் என்னைக்கு ரோஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம சும்மா பேச்சு, அதாவது மூவி ரோஸ்ட்டுக்கே பேர் போன ஒரு சேனல். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. நம்ம சும்மா பேச்சு, அதாவது மூவி ரோஸ்ட்டுக்கே பேர் போன ஒரு சேனல்.